நாளைக்கு ரிலீஸ் ஆக இருந்த ஜனநாயகன் திரைப்படம் இப்போ போஸ்ட்போன் ஆகிருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகிருக்கு. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பராசக்தி திரைப்படத்தில் ரவிமோகன் ஒரு முக்கியமான வில்லன் ரோல் வந்து ரவிமோகன் பண்ணியிருக்காரு. அவர் பதிவிட்ட ட்வீட்டில் என்ன அப்படின்னா, உண்மையாக இந்த ஒரு நியூஸ் அப்படின்றது ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு நியூஸாக இருக்குது. உங்களோட நிற்கிற பல கோடிக்கணக்கான தம்பிகளோட சேர்ந்து நானும் ஒரு தம்பியாக நிற்கிறேன் உங்களுக்கு ஆதரவாக. பல தடைகளை இதுக்கு முன்னாடி தாண்டி வந்திருக்கிறீங்க. இந்த தடையும் உங்களுக்கு பெரிய தடையாக இருக்காது, இதுவும் சீக்கிரமாக கடந்து போகும், உங்களுக்காக நாங்கள் கடைசி வரைக்கும் கூட நிற்போம் அப்படின்ற மாதிரியாக ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறாரு. கார்த்திக் சுப்ராஜ் ஜனநாயகன் திரைப்படத்தை பற்றி மட்டுமல்லாமல் இன்னும் சில படங்களுடைய பிரச்சனைகளையுமே சேர்த்து பேசியிருக்கிறாரு. ஒரு டைட்டான டெட்லைன் வைக்கிறது அப்படின்றது ஒரு டைரக்டரோட கிரியேட்டிவ் சைடை பாதிக்கும். அப்படி கிரியேட்டிவ் சைடை பாதிக்குது அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக சினிமாவை அழிக்க ஆரம்பிக்கும் அப்படின்ற ஒரு பயங்கரமான கன்சர்னை அவர் ரைஸ் பண்ணியிருக்கிறாரு. நாளைக்கு ரிலீஸ் ஆக இருந்த ஜனநாயகன் திரைப்படம் இப்போது போஸ்ட்போன் ஆகிருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகிருக்கு. நடிகர் விஜய் அவருடைய கடைசி திரைப்படமாக இது இருக்கும் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து அவருக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார். இப்படி இருக்க இந்த திரைப்படத்தோட இணைந்து இன்னொரு திரைப்படமும் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் பராசக்தி. இந்த 2 திரைப்படமும் ஒரே டைமில் ரிலீஸ் ஆகிறதுக்கு அப்போ இருந்தே ஒரு பெரிய கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு பின்னாடி பொலிட்டிக்கலாக ஏதோ ஒரு ட்ரிவனான ஒரு அஜெண்டா இருக்குது அப்படின்ற ஒரு சர்ச்சையுமே இந்த ரிலீஸை சுற்றி இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இப்படி இருக்க ஜனநாயகன் திரைப்படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கரெக்டான டைமில் ப்ரொவைட் பண்ணாததுனால தான் இந்த போஸ்ட்போன்மெண்ட் அப்படின்றது நடந்திருக்கு அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இருக்குது. இதுக்கு பின்னாடி அநியாயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரைத்துறையில் பலர் வந்து ஜனநாயகனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்குறாங்க. அது யார் யார் அப்படின்றத இப்போது பார்த்துடலாம். முதல்ல அதில் குரல் கொடுத்தது யாருன்னா நடிகர் ரவிமோகன். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பராசக்தி திரைப்படத்தில் ரவிமோகன் ஒரு முக்கியமான வில்லன் ரோல் வந்து ரவிமோகன் பண்ணியிருக்கிறாரு. அவர் பதிவிட்ட ட்வீட்டில் என்ன அப்படின்னா, உண்மையாக இந்த ஒரு நியூஸ் அப்படின்றது ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு நியூஸாக இருக்குது. உங்களோட நிற்கிற பல கோடிக்கணக்கான தம்பிகளோட சேர்ந்து நானும் ஒரு தம்பியாக நிற்கிறேன் உங்களுக்கு ஆதரவாக. இது நிச்சயமாக கடந்து போகும். இந்த படம் வந்து பொங்கலில் ரிலீஸ் ஆகலைன்னா என்ன, உங்களுக்கு வந்து ஒரு ஓப்பனிங் டேட், உங்களுக்கு இந்த டேட் பர்டிகுலராக தேவை அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. நீங்கள் என்னைக்கு வரீங்களோ அதுதான் ஓப்பனிங் டேட்டாக இருக்கும் அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட படம் வெளியாகிற அன்னைக்கு தான் அது பொங்கலாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நடிகர் சிம்புவுமே ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. சிம்பு இதுக்கு முன்னாடியுமே ஒரு நடிகர் விஜயோட ஒரு நல்ல நெருக்கமான ஒரு உறவை பேணிட்டு வர்றாரு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியான வாரிசு படத்துலையுமே தீ தளபதி அப்படின்னு ஒரு பாட்டை சிம்பு அவர்கள் பாடியிருப்பார். இந்த விவகாரம் குறித்து நடிகர் சிம்பு பதிவிட்டிருக்கிற ட்வீட்டில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, பல தடைகளை இதுக்கு முன்னாடி தாண்டி வந்திருக்கிறீங்க, இந்த தடையும் உங்களுக்கு பெரிய தடையாக இருக்காது, இதுவும் சீக்கிரமாக கடந்து போகும், உங்களுக்காக நாங்கள் கடைசி வரைக்கும் கூட நிற்போம் அப்படின்ற மாதிரியாக ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறாரு. இந்த 2 நடிகர்களை தாண்டி இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் ஒரு மிகப்பெரிய ரைட்டப்பை எழுதியிருக்கிறாரு. கார்த்திக் சுப்ராஜ் ஜனநாயகன் திரைப்படத்தை பற்றி மட்டுமல்லாமல் இன்னும் சில படங்களுடைய பிரச்சனைகளையுமே சேர்த்து பேசியிருக்கிறாரு. அதில் குறிப்பாக ஜனநாயகனை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, சென்சார் போர்டு வந்து சில மாற்றங்கள் வந்து அவங்க செஞ்சாகணும். தியேட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை தியேட்டர் ஓனர்ஸாக இருக்கட்டும், இல்லை லோ பட்ஜெட்டுக்கு எதிராக இந்த சென்சார் போர்டு செய்கிற சில விஷயங்கள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகுது. இது வந்து சினிமாவை கொலை செய்கிறதுக்கான ஒரு கருவியாக மாறுதோ அப்படின்ற ஒரு கன்சர்ன் அவர் ரைஸ் பண்ணியிருக்கிறாரு. குறிப்பாக அவர் வந்து 3 திரைப்படங்களை மென்ஷன் பண்ணுறாரு. ஒன்று பராசக்தி, ஒன்று ஜனநாயகன், இன்னொன்று சல்லியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சல்லியர்கள் மாதிரியான ஒரு லோ பட்ஜெட் படத்துக்கு தியேட்டர்ஸ் எதுவுமே கிடைக்கல. இப்படி தியேட்டர்ஸே கிடைக்காத இருக்கும் பொழுது ஓடிடி ரைட்ஸ் கூட அவங்களால செல் பண்ண முடியாத ஒரு நிலை ஏற்படுது. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது, இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் நடக்கும் பொழுது சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து வெளிவராமலே போயிடும், சினிமாவை வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக கொலை செய்து விடும் அப்படின்ற மாதிரியான ஒரு கன்சர்னை ரைஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஜனநாயகன் அண்ட் பராசக்தி 2 திரைப்படத்துக்குமே ஒரே மாதிரியான ஒரு கன்சர்ன் அவர் ரைஸ் பண்ணியிருக்காரு. என்னென்னா, ஜனநாயகன் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு திரைப்படம். பட் ஆனால் சென்சாரில் வந்து அவங்களோட டிலே பண்ணதுனால, அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கறதுல டிலே பண்ணதுனால இப்போது அது போஸ்ட்போன் செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி பராசக்திக்கும் இது மாதிரியான ரொம்ப ஹார்டான, ரொம்ப ரிஜிடான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்றது வச்சுருக்கிறாங்க. இது மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்றது ஒரு டைரக்டருடைய கிரியேட்டிவ் சைடை வந்து கடுமையாக பாதிக்கும். குறிப்பாக போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இந்த மாதிரியான ஒரு டெட்லைன் வைக்கிறதா இருக்கட்டும், இவ்வளோ டைட்டான டெட்லைன் இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டான டெட்லைன் வைக்கிறது அப்படின்றது ஒரு டைரக்டரோட கிரியேட்டிவ் சைடை பாதிக்கும். அப்படி கிரியேட்டிவ் சைடை பாதிக்குது அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக சினிமாவை அழிக்க ஆரம்பிக்கும் அப்படின்ற ஒரு பயங்கரமான கன்சர்னை அவர் ரைஸ் பண்ணியிருக்கிறாரு. பராசக்தி சொல்கிற டேட்டில் ரிலீஸ் ஆகுது. பட் இருந்தாலும் ஜனநாயகன் மாதிரியான ஒரு திரைப்படம் அப்படின்றது தள்ளி போகிறது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்குது. குறிப்பாக
பொங்கல் விடுமுறையில ஜனநாயகன், பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 சூப்பரான 2 பெரிய பட்ஜெட் படங்கள், 2 பெரிய ஹீரோ, 2 ஸ்டார்ஸ் நடிக்கிற படங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்திருந்த இடத்துல, ஒரு மிகப்பெரிய ஸ்டாருடைய படம் இப்படி வெளிவராம இருக்கிறது அப்படின்றது, தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமா இருக்கு. அண்ட் இந்த விவகாரம் குறித்த உங்களோட கருத்து என்னன்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். சார் சும்மாவே என் படத்துக்கு பிரச்சனை வரும். ஜனநாயகன் திரைப்படம் வெளியாவதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜனநாயகன் படம் பொங்கலை முன்னிட்டு 9ஆம் தேதி ஜனவரி மாதம் வந்து வெளியாகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை ஒட்டி தான் வந்து ப்ரமோஷன்ஸ்லாம் நடந்தது. ஆடியோ லான்ச்லயுமே வந்து 9ஆம் தேதி ஜனநாயகன் வெளியாகுது அப்படின்றத தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சில தியேட்டர்ல ஜனநாயகன் படத்தோட புக்கிங் வந்து ஓப்பனும் பண்ணிட்டாங்க. அதுல வந்து ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, நெறைய டிக்கெட்ஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. சில இடங்கள்ல சோல்ட் அவுட்டும் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி போட்டிருந்தாங்க. அண்ட் வெளியாகறதுக்கு இன்னும் 2 நாட்கள் இருக்கிறதுனால, ஜனநாயகன் படத்தோட டிக்கெட்ஸ் இன்னும் நெறைய தியேட்டர்ஸ்ல வந்து ஓப்பன் ஆகாமயே இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தேடி பார்க்கும்போது தான் தெரியுது, ஜனநாயகன் படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் இன்னும் படக்குழுக்கு வந்து போய் சேரல அப்படிங்கிற நியூஸ் தான் வந்து நேத்து நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். இதுக்கு பின்னாடி இருந்த மொத்த நியூஸுமே இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ சென்சார் சர்டிஃபிகேட்னா என்ன அப்படின்னா, படத்தோட டைட்டில் கார்டுலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்ஃபேக்ட் முதல் கார்டே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சென்சார் சர்டிஃபிகேட்ட தான் போடுவாங்க. யூசுவலா தமிழ் படங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யுஏ, ஏ சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து வழங்கப்பட்டிருக்கு. சமீபத்தில கூலி படத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏ சர்டிஃபிகேட் தான் குடுத்திருந்தாங்க. யூசுவலா படத்தோட ரிலீஸ்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த தணிக்கை குழுக்கு தான் வந்து இந்த படத்த போட்டு காட்டுவாங்க. அவங்க எக்ஸாமின் பண்ணி இந்த படத்துக்கு யூ குடுக்கலாமா, ஏ குடுக்கலாமா, யூ பார் ஏ குடுக்கலாமா அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஸோ அதே மாரி தான் ஜனநாயகன் படத்துக்கு டிசம்பர் மாதமே வந்து பார்த்தீங்கன்னா, படத்த வந்து படக்குழு வந்து தணிக்கை குழுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. படத்துல சில சர்ச்சைக்குரிய காட்சிகள் இருந்ததாகவும், டயலாக்ஸ் இருந்ததாகவும் அத நீக்கிட்டு படக்குழுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்திருந்தாங்க. ஸோ இத படக்குழு வந்து நீக்கிட்டு, இது எல்லா படத்துக்குமே இந்த மாரி தான் நடக்கும். ஆனா, படம் வெளியாகறதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஆனாலும் கூட இன்ன வரைக்கும் ஜனநாயகன் படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் இன்னும் அந்த படக்குழுக்கு போய் சேரல. இன்னைக்கு வந்துடும், நாளைக்கு வந்துடும்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஜனநாயகன் டீமுக்கு ஏமாற்றம் தான் அடைஞ்சாங்க. ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா, நேத்து ஜனவரி மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படக்குழு வந்து கோர்ட்ல ஒரு கேஸ் ஒண்ணு ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது எங்களுக்கு இன்ன வரைக்கும் ஜனநாயகனோட சென்சார் சர்டிஃபிகேட் வரல. ஸோ எங்களுக்கு அத வாங்கி தருமாறு கோர்ட்டுக்கு ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. எங்களுக்கு 4 வாரம் தள்ளி போச்சுன்னா பெரும் நஷ்டம் ஏற்படும். ஸோ அதனால எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே இந்த தீர்ப்ப வழங்குங்க அப்படிங்கிற மாரி ஜனநாயகன் படத்தோட புரொடியூசர் சார்பா வந்த வக்கீல் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ இத கேட்ட நீதிபதி நாளைக்கு இந்த கோர்ட்டோட இறுதி தீர்ப்ப வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு வரப்போற இந்த தீர்ப்பு ரொம்ப ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தீர்ப்பா இருக்கும். ரொம்ப ஒரு முக்கியமான தீர்ப்பா இருக்கும். இது ஜனநாயகன் படக்குழுக்கு ஃபேவரா வந்துச்சுன்னா, நெனச்ச மாரி 9ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகும். ஒருவேளை இதுக்கு ஆப்போசிட்டா இருந்துச்சு அப்படின்னா, ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகுறதுல ஒரு சின்ன சிக்கல் ஏற்பட்டிருக்கும். மேபி 1, 2 நாள் தள்ளி போகலாம். இல்ல அவங்க கேட்ட மாரி 4 வாரம் இடைவெளி குடுத்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா ஜனநாயகன் படம் இந்த மாதம் வெளியாகுறதுல ஒரு பெரிய சிக்கல் ஏற்படும். ரிலீஸுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இவ்ளோ பெரிய ஒரு விஷயம் வந்து விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம, சினிமா ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றத்த தான் குடுக்கும். ஸோ கண்டிப்பா நாளைக்கு வரப்போற தீர்ப்பு ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தீர்ப்பா தான் இருக்கும். கண்டிப்பா இந்த தீர்ப்பு ஜனநாயகன் படத்துக்கு ஃபேவரா தான் வரும். டெஃபினட்டா இந்த படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லி சோசியல் மீடியால பல ஃபேன்ஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க. என்ன நடக்கப் போகுது? திரைப்படம் 9ஆம் தேதி வெளியாகுமா? அப்படிங்கிறத நாளைக்கு இந்த வர தீர்ப்புல தான் நம்ம பார்க்கணும். ஸோ நாளைக்கு என்ன தீர்ப்பு குடுக்க போறாங்கன்னு எல்லாருமே ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் இதத்தான் ஆடியோ லான்ச்ல தளபதி விஜய் சொன்னத ட்விட்டர்ல போட்டு ட்ரெண்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தளபதி விஜய் ஆடியோ லான்ச்ல என்ன சொன்னாருன்னா, என்னோட படத்துக்கு சும்மாவே நெறைய சிக்கல்கள் வரும் வெளியீட்ல. நான் வேற இப்போ வேற ஒரு டைரக்ஷன் அதாவது அரசியலுக்கு வந்திருக்கேன். இப்போ எனக்கு இன்னும் நெறைய சிக்கல்கள் வரும் அப்படின்னு படத்தோட புரொடியூசர் கிட்ட முன்னதாகவே விஜய் வந்து கேட்டதாகவும், அதுக்கு படக்குழுல இருந்தவங்க எல்லாருமே வந்து, "எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாங்க இந்த படத்த புரொடியூஸ் பண்றோம்" அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அண்ட் தளபதி விஜய் கணிச்சா மாரியே இந்த படத்துக்கு எதிர்பார்த்தத விட பயங்கரமான ஒரு சிக்கல் வந்திருக்கு. ஸோ இந்த சென்சார் சர்டிஃபிகேட்ட இந்த படக்குழுக்கு வாங்குனாங்கன்னா, கண்டிப்பா இந்த படம் 9ஆம் தேதி வெளியாயிடும். ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.